ஹாய், நான் மேகலா. நிலைவாசல் குலதெய்வ வழிபாடு. நிலைவாசலில் குலதெய்வம் இருக்கிறதாக ஐதீகம். இந்த குலதெய்வத்தை நம்மளோட நிலைவாசலில் நிறுத்துறதுக்கு 21 நாட்கள் வழிபாடு செய்யணும். சித்திரை வருஷப்பிறப்பு அன்னைக்கு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி 21 நாட்கள் நம்ம வீட்டில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். வீட்டோட நிலவாசலுக்கு பக்கத்தில் இல்லைன்னா நிலவாசல்லையே தேங்காய் வைக்கணும். தேங்காய் ஒரு சிவப்பு துணி எடுத்து அந்த துணியை பன்னீர் மஞ்சள் இதெல்லாம் கலந்து அந்த சிவப்பு துணியில் தடவி அதை குலதெய்வ மண் இருந்துச்சுன்னா குலதெய்வ மண் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணை எடுத்து அந்த மண்ணில் இருக்கிற கல்லெல்லாம் நீக்கிட்டு மண்ணை மட்டும் எடுத்து அந்த துணியில் வச்சுட்டு அந்த சிவப்பு துணியில் வச்சுட்டு அதற்கூட கல் உப்பு எடுத்து வச்சுக்கணும். அந்த கல் உப்போட நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் இல்லைன்னா மட்டை தேங்காய் கிடைச்சாலும் மட்டை தேங்காய் வச்சுக்கலாம். அதற்கு மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் தடவி அந்த சிவப்பு துணியில் அந்த தேங்காவை வச்சுட்டு அது கூடவே ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், வசம்பு குச்சி, வேப்ப இலை இது எல்லாமே அந்த மட்டை தேங்காயோடு அந்த சிவப்பு துணியில் வச்சுட்டு கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட என் குலதெய்வத்துக்கிட்ட என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த சிவப்பு துணியில் வச்சு மூட்டை கட்டி வீட்டோட நிலவாசலில் வெளியில் இந்த மூட்டையை வாசலுக்கு நேராகவும் கட்டலாம். இல்லைன்னா வாசலுக்கு பக்கத்தில் ஒரு ஆணி அரைஞ்சி கூட நம்ம அந்த மூட்டையை கட்டி விடலாம். கட்டின ஒரு வாரத்துலையே 10 நாளையிலேயே நம்மளுக்கு குலதெய்வம் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தது நம்மளுக்கு அறிகுறி ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளேயும் வழிபாடு செய்யணும். நம்ம 21 நாளும் நிலைவாசல்லையும் இந்த பூஜை பண்ணி வழிபாடு செய்யணும்.